இரண்டாவது முறை ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சாம்பியன் கோப்பையை நழுவ விட்டதால் பஞ்சாப் அணியின் 18 ஆண்டு கால கோப்பை கனவு மீண்டும் தகர்ந்தது. டாஸ் வென்று பந்து வீசிய பஞ்சாப் அணி பெங்களூரு அணி வீரர்களின் விக்கெட்டுகளை சீரான இடைவெளியில் வீழ்த்தினாலும் ரன் ரேட்டை கட்டுப்படுத்த தவறியது. இதன் மூலம் 191 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்கை பஞ்சாப் அணி எதிர்கொண்டது. பேட்டிங்கில் பிரியன்ஸ் ஆர்யா, பிரப் சிம்ரன் சிங் முதல் விக்கெட்டுக்கு 43 ரன்கள் சேர்த்து அதிரடியாக தொடங்கினர். அடுத்து பிரப் சிம்ரன், கேப்டன் ஸ்ரேயஸ், இங்கிலீஷ், ஸ்டாய்னிஸ் என முக்கிய விக்கெட்டுகளை விரைவாக இழந்ததால் தடுமாறியது. ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிந்ததால் மறுபுறம் சஷாங்க் சிங் பந்துகளை தேர்வு செய்து பெரிய ஷாட்களை அடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். குருணால் பாண்டியா, யஷ் தயால் பந்து வீச்சில் பஞ்சாப் வீரர்கள் ரன் குவிக்க திணறியதும் தோல்விக்கு முக்கிய காரணமானது. சஷாங்க் சிங் கடைசி வரை போராடினாலும் அவருக்கு பக்கபலமாக ரன்கள் எடுத்து உதவ எந்த வீரரும் இல்லாதது பெரும் பின்னடைவாக அமைந்தது. இதனால் முதல் முறையாக ஐபிஎல் சாம்பியன் கோப்பையை வெல்லும் பஞ்சாப் அணியின் கனவு மீண்டும் தகர்ந்தது. இந்நிலையில் போட்டிக்கு பிறகு பேசிய பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், குருணால் பாண்டியா தனது அனுபவத்தை பயன்படுத்தி சிறப்பாக பந்து வீசியதுதான் போட்டியின் திருப்புமுனையாக அமைந்தது என்று தெரிவித்தார். தோல்வி அடைந்தது வருத்தம் அளித்தாலும் இறுதிப் போட்டி வரை வந்ததற்கு அனைத்து வீரர்களும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு கோப்பையை வெல்லும் வகையில் அணியை கட்டி எழுப்புவோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.